ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 9.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சைட் ஆஃப் எ க்யூப். இது வந்து க்யூப், சரியா? இதுக்கு முந்தின ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து நம்ம க்யூபாய்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து க்யூப் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு. ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா க்யூபோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். க்யூபோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளவு? 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஏரியா ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா 6a². ஏன்னா க்யூபை பொறுத்தவரை அதனுடைய சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு க்யூபுக்கு 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைட்ஸோட ஏரியாவே நம்ம ஆட் பண்ணனால மொத்தமாக 6a². அதுதான் ஃபார்முலா. அதாவது ஒரே ஒரு ஸ்கொயர் ஷேப், எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைட்ஸுமே ஸ்கொயர். ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா வந்து a² அப்படின்னா இங்கே 6 ஸ்கொயர் சேர்ந்தது தான் ஒரு க்யூப். அதனால் 6a² இஸ் ஈக்குவல் டு 600. ஸோ a² இஸ் ஈக்குவல் டு 600/6. அப்போ a² எவ்வளோ வருது? 100. அப்போ a எவ்வளோ வரும்? இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது நமக்கு ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் ஆஃப் 100ன்னு வரும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 10. ஏன்னா நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 10 × 10 தான் 100. ஸோ 10 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இதுதான் என்னதுன்னா தேர்ட் சம். இதில் வந்து கண்டினியூஸாக நம்ம ஃபோர்த் சம்மும் பார்த்துடலாம். ரக்ஷார் பெயிண்டட் த அவுட் சைட் ஆஃப் த கேபினெட் மெஷர் 1 மீட்டர் 2 மீட்டர் 1.5 மீட்டர் 1 மீட்டர் 2 மீட்டர் 1.5 மீட்டர் இந்த லென்த் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட்டை வந்து பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. ஸோ ஹவு மச் சர்ஃபேஸ் ஏரியா டிட் ஷி கவர் இஃப் ஷி பெயிண்டட் ஆல் எக்ஸப்ட் த பாட்டம் ஆஃப் த கேபினெட். அப்போ எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் அவங்க பெயிண்ட் பண்ணணும். பட் ஒரு கேபினெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பாட்டமில் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 வால்ஸ் ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய டாப் சர்ஃபேஸ். ஸோ லேட்ரலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸும் டாப் சர்ஃபேஸ்க்கும் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுவாங்க, பாட்டம் சர்ஃபேஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த 4 வால்ஸ், 4 பக்கமும் இருக்கக்கூடிய வால்ஸ்லேயும் டாப் சர்ஃபேஸோட ஏரியாவையும் நம்ம என்ன பண்ணால் போதும், கண்டுபிடிச்சாலே எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த கேபினெட் எப்படி நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, த கேபினெட் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 வால்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய லேட்டரல் ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் ப்ளஸ் ஏரியா ஆஃப் டாப் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, லேட்ரல் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்முலா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2 × h × l + b. அதேமாதிரி ஏரியா ஆஃப் டாப் அப்படிங்கும்போது இது ஒரு சாதாரணமாக ரெக்டாங்குலர் ஷேப் தான். ஸோ l × b தான். இப்போது மொத்தமாக இந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? லென்த்து வந்து 2 மீட்டர், பிரெத்து வந்து 1 மீட்டர், ஹைட் வந்து 1.5 மீட்டர். இதில் வந்து மாற்றிடக்கூடாது இந்த டைமென்ஷனையும், ஏன்னா நீட்டாக படத்துலேயே கொடுத்துருக்காங்க. சரியா? லென்த் எது, பிரெத் எது, ஹைட் எதுன்னு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டோட்டல் பெயிண்டட் ஏரியா கிடச்சிரும். ஸோ 2 × h எவ்வளவு 1.5, l + bங்கும் போது 2 + 1 ப்ளஸ் l × b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 1. ஸோ 2 × 1.5 வந்து எவ்வளோ வரும்னா 3 வரும். இங்கே ப்ராக்கெட்டில் இருக்க ஆட் பண்ணோம்னாலும் 3 ப்ளஸ் 2 × 1 2. ஸோ 3 3s are 9 + 2 is equal to 11 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? 11 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ டோட்டலாக நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியா ஷி கவர் இஃப் ஷி பெயிண்டட் ஆல் எக்ஸப்ட் த பாட்டம் ஆஃப் த கேபினெட். பாட்டம் ஆஃப் த கேபினெட் இல்லாமல் மற்ற சர்ஃபேஸ்க்கு வந்து ஹவு மச் சர்ஃபேஸ் ஏரியா டிட் ஷி கவர்னா 11 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியா இதை கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம். மேலே இருக்கிறது க்யூப், இது வந்து ஒரு க்யூபாய்டில் பெயிண்ட் பண்ணுற சர்ஃபேஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.